வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரு எச்சரிக்கையுடன் இந்த கதையை தொடங்கப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை மனதைரியம் உள்ள நபர்கள் மட்டுமே பாருங்கள். சீரியல் கில்லர், ஒரு சைக்கோ சீரியல் கில்லரின் கதை எது? எப்படியெல்லாம் உங்களுடைய தாயை, உங்களுடைய குழந்தையை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நம்பி வருகிறீர்களோ அதே போன்ற ஒரு கதை எப்படி சின்னாபின்னமாகிறது, எப்படி அந்த குடும்பம் சின்னாபின்னமாகிறது, அதை நீங்கள் இன்றைக்கி உணரப் போகிறீர்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 அழகான குழந்தைகளுடைய படங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். 3 வயது, 5 வயது, 6 வயது, 7 வயது குழந்தைகள். இந்த குழந்தைகளுடைய தவறு என்ன? எதுவுமே கிடையாது. அழகாக இருக்கிறார்கள், அதுதான். இந்த அழகாக இருக்கிறார்கள் என்கிற அந்த வார்த்தையே இந்த 4 குழந்தைகளுடைய உயிரை பறித்து விட்டது. இந்த 4 குழந்தைகள் உயிரிழந்த விதமும் ஒரே விதமாக தான். 4மே தண்ணீரில் மூழ்கிதான் இறந்திருக்கிறார்கள். வெவ்வேறு தேதியில் வெவ்வேறு இடங்களில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் தண்ணீரில் மூழ்கி. இந்த குழந்தைகள் மறைந்த தேதியை நீங்கள் பார்த்தீர்களா? ஏகாதசி அன்று. எப்படி அமாவாஸ்யா 15 நாட்களுக்கு ஒரு முறை வருமோ, பௌர்ணமி ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வருமோ, அதே போன்று தான் ஏகாதசியும். கேலண்டரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா திதி கொடுப்பதற்காக ஒரு குறித்திருப்பார்கள் இந்த ஏகாதசி என்கிற நாளை. அனைத்தையுமே நீங்கள் கனெக்ட் செய்து பார்க்கும்போது எந்த இடத்தில் இந்த குழந்தைகள் மறைந்து கடந்தார்களோ, சவமாக கடந்தார்களோ, அந்த இடத்தில் அழுது கொண்டிருந்த ஒரு பெண். அந்த பெண்ணுடைய கனெக்ஷனை, சீரியல் கில்லருடைய கனெக்ஷனை இந்த கதையில் இதற்கு மேல் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 1.5 மாதமாக எங்களுடைய வீடியோக்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதையும் தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஜனவரி 13ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு பானிபத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இன்னொரு இடம்தான் சோனிபத். சோனிபத்தில் இருக்கக்கூடிய பவாடி என்கிற ஒரு கிராமம். திடீர் என்று கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 3 வயது சுபம், ஒரு சிறுவனை தேடி அலைந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதே குடும்பத்தை சார்ந்த இன்னொரு குழந்தை, சுபமுடைய அத்தை மகள், 7 வயது அத்தை மகள் இஷிகா, எங்களுடைய மகளும் காணவில்லை என்று 2 குடும்பமே தேடத் தொடங்கியிருக்கு. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் காணவில்லை, கிரவுண்டில் போய் பார்த்தால் காணவில்லை, வயக்காட்டில் போய் தேடுறார்கள், எங்கேயுமே காணவில்லை. ஒரு சில நபர்கள் அதே வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடிகள் தேடி பார்க்கும்போது அங்கே பொருத்தி இருந்த ஒரு வாட்டர் டேங்க், ஒரு 5-6 அடி உயரம் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க் உள்ளே பார்க்கும்போது 2 குழந்தைகளுடைய சடலம் கடந்திருக்கு, சவமாக கடந்திருக்கிறார்கள். குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்கும் போது தவறி விழுந்துட்டார்களோ ஏதோ அந்த குழந்தைகளை அடக்கம் செய்து விட்டார்கள். ஜனவரி 13, 2023ஆம் ஆண்டு நடந்த இந்த மிக துயரமான சம்பவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் மீண்டு வந்திருக்கிறது. இதற்கு இடையே நீங்கள் பார்த்தீர்கள்னா போன வருடம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுபமின் தாயார் பூனமிற்கு இன்னொரு மகனும் பிறந்திருக்கிறார். அந்த மகனை தரையிலே இறக்கி விடுவதில்லை. ஏன்னா சுபம் 3 வயது சின்ன குழந்தை. அந்த குழந்தையுடைய இழப்பை அந்த தாயால் தாங்க முடியவில்லை. அதனால் இந்த குழந்தையை இப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாராம். கீழே இறக்கி விட மாட்டா, புருஷன்ட்டு கொடுக்க மாட்டா, மாமா மாமியார்கிட்ட கொடுக்க மாட்டா, யார்கிட்டையுமே கொடுக்கக்கூடாது. கீழே இறக்கி விட்டால் அப்படியே தூக்கிக்கணும்.
அந்த அளவில் அந்த பாசம். சரி, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது ஆகஸ்ட் மாதம் இந்த பூனம் என்கிற பெண்மணி தன்னுடைய 6-7 மாதம் குழந்தையை தூக்கிட்டு தன்னுடைய ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கு. அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு குழந்தை, பேர் வெறும் ஜியா. ஜியா ஒரு 5-6 வயது குழந்தையாக இருக்கும். ஜியா திடீர்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருந்த ஒரு தண்ணீர் டேங்கில் முழுகி இறந்து போனான். யாருக்குமே ஒன்றுமே புரியலை. மறுபடி ஒரு அதே அழுகை சத்தம், அதே போன்ற சுச்சுவேஷன். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தண்ணியில் முழுகி தான் 2 குழந்தைகள் இறந்தார்கள். இப்போ மறுபடியும் இங்கே ஒரு குழந்தை இறந்து கிடந்திருக்கு. இதிலிருந்து அந்த குடும்பம் மீட்பதற்கு முன்பு டிசம்பர் 1ஆம் தேதி இதே குடும்பத்தை சார்ந்த இன்னொரு வீட்டில் ஒரு திருமண விழா. இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள சென்ற அனைத்து நபர்கள், அதில் பூனமுடைய இந்த சின்ன குழந்தை, கணவர், மற்ற நபர்களும் இருந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் விதி என்கிற ஒரு பெண் குழந்தை, 6 வயது பெண் குழந்தை, அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில், அந்த அறையில் இருக்கக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டப்பெல்லாம் எவ்வளோ, ஒரு 2 அடி இருக்கும், 1.5 அடி இருக்கும், அவ்வளோதான். அந்த வாட்டர் டப்பில் அந்த குழந்தையுடைய சடலம் கடந்திருக்கு. வெளியிலேருந்து ரூம் தாப்பால் போட்டிருக்கு. உள்ளே தேடி பார்க்கும்போது அந்த குழந்தை பாத்ரூம் டப்புக்குள்ளே கடந்திருக்கு. இப்போது ஒரு சந்தேகம், எப்படி இந்த குழந்தைகள், ஒரே குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று ஒரு பெண் மீது சந்தேகம். அந்த பெண் யார்? பூனம் என்கிற 27 வயதான இந்த பெண்மணி. சுபம், 3 வயது சுபம். அந்த சுபமுடைய தாயார். இதற்கு முன்பு யாருக்குமே சந்தேகம் வரலை. ஆனால் எங்கெல்லாம் இந்த பெண் போகிறாரோ அந்த இடத்துல எப்படி இந்த குழந்தைகள் இறக்கிறார்கள்? குடும்பத்தினர்களே அந்த சந்தேகத்தை எடுத்து வைக்கிறார்கள். கணவருக்கு சந்தேகம் அல்ல, ஆனால் கணவருடைய அண்ணனுக்கு இந்த சந்தேகம். 2வது குழந்தை இறந்தது இல்லையா, ஆகஸ்ட் மாதம். அந்த குழந்தை இந்த பெண்ணுடைய மூத்த கொழுந்தனாருடைய குழந்தை, ஜியாவுடைய தகப்பனார். இந்த பெண் மீது தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. எங்கே போனாலும் இந்த மாதிரி நடக்குது. இதுக்கு முன்னாடியும் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இன்னொரு சொந்தக்கார வீட்டில் இதே மாதிரி தண்ணியில் முழுகி இந்த குழந்தை இறந்தது. எல்லாத்தையுமே பார்க்கும்போது சரி, பூனமை விசாரிக்கிறாங்க. பூனமை விசாரிக்கும்போது பூனம் கொடுத்த அதிர்ச்சி தரக்கூடிய தகவல், எனக்கு ஒரு குழந்தை அழகாக இருந்தாலே பிடிக்காது. ஒரு குழந்தையை நீ அழகாக இருக்க, சுட்டியாக இருக்க, ரொம்ப சமத்தாக இருக்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. சொன்னாலே எனக்கு பிடிக்காது. அப்படியே எனக்கு கோபம் வந்துடும், வெறி வந்துடும். அப்படி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நாத்தனாருடைய மகள் என்னுடைய வீட்டுக்கு வந்துருச்சு. 7 வயது தான். ரொம்ப அழகாக இருக்கும். என் மாமியாரெல்லாம் ரொம்ப செல்லமாக கொஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே வெறி வந்துருச்சு, பொறுத்து கொள்ள முடியலை. அப்படியே தூக்கிட்டு போனேன். மொட்டை மாடியில் போய் அந்த தண்ணியில் முழுகி கொன்னுட்டேன். கொன்னுட்ருக்கும்போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் அங்கே நின்னான். 3 வயது தான். ஆனால் ஏதோ நான் பிடிபட்டு போவேனோ என்கிற ஒரு பயத்தில் என்னுடைய மகனை கூட நான் இழக்க தயாராகிவிட்டேன். அவரையும் பிடிச்சி தண்ணியில் போட்டு முழுக்கி வச்சுட்டேன். என்னுடைய மகனையும் நான் கொன்றேன் என்கிற அந்த விஷயத்தை இந்த பெண்மணி எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல் பேசியது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுடைய குழந்தைகள் என்னுடைய டார்கெட்டில் இருந்தார்கள் என்கிற அந்த விஷயத்தையும் கூறியிருக்கிறார். ஏன்னா இந்த பெண்மணி பல இடங்களில் பல பேருக்கு ஃபோன் செய்து, வெவ்வேறு நம்பர்களிலிருந்து ஃபோன் செய்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிரட்டலை கொடுப்பாரா, உன்னுடைய குழந்தையுடைய கதை எத்தனாம் தேதி எத்தனை இடத்தில் இத்தனை மணிக்கு முடிய போகிறது என்று. இதற்கு பின்னாடி அந்தவிஸ்வாசம் இருக்கிறதா, தாந்திரிகம் இருக்கிறதா என்று பல்வேறு கோணங்களில் இன்னைக்கு போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது.
இதே பெண்மணி தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு இன்னொரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஜியா என்கிற இந்த குழந்தையை பார்த்திருக்கிறார். ஜியாவையும் அதே போன்றுதான் மற்ற நபர்கள் செல்லம் கொஞ்சும் போது சாதாரணமான விஷயம் தானே, செல்லம் கொஞ்சுவது சாதாரணமான விஷயம் தானே, அதே போன்று அந்த குழந்தையும் கொஞ்சியிருக்கிறார்கள். அது இந்த பெண்ணிற்கு பிடிக்கவில்லை, அந்த பெண்ணையும் கொன்று விட்டார். ஒரு திருமணத்திற்கு போயிருக்கிறார். இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி அந்த திருமணத்திற்கு போகும்போது தான் இந்த ஒட்டுமொத்த விஷயமே வெளிவந்திருக்கிறது. விதியையும் அப்படிதான் செல்லம் கொஞ்சிருக்கிறார்கள். விதியை இந்த பெண்மணி அந்த கல்யாண விழா நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறையில் கூட்டி சென்று அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூமில் டப்புலையே முக்கி கொன்று விட்டார். இந்த இடத்துல அந்த பெண்மணி பிடிபட்டது எப்படி? அந்த பெண்ணுடைய துணிமணி ஈரமாக இருக்கிறது. குழந்தை இறந்ததும் அப்படித்தான். சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது, ஒரு 5-6 வயசு குழந்தை, 2.5-3 அடி இருக்கும் ஹைட்டு. அப்போ எப்படி ஒரு 1-2 ஹைட்டில் இருக்கக்கூடிய டப்பில் அந்த குழந்தை விழுந்து சாகும் என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த பெண்ணை பார்க்கும்போது ஈரமாக இருக்கும்போது இந்த பெண் மீது தான் நேரடியாக சந்தேகமும் போயிருக்கு. அப்போதான் டாட்ஸ்களை கனெக்ட் செய்து பார்க்கிறார்கள். எங்கெல்லாம் இந்த பெண் இருக்கோ, எங்கெல்லாம் இந்த பெண்மணி போராளோ, அந்த அனைத்து இடங்களிலுமே ஒரு கொலை. அந்த கொலைக்கான காரணம் தண்ணீரில் முழுகி, அந்த தண்ணீரில் முழுகுவது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இந்த பெண்மணியுடைய பிரசன்ஸ் இருந்ததாக அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த கைது நடந்திருக்கிறது. படிக்காத பெண்மணியா, ஏதோ ஒரு தாந்திரிகம் மந்திரத்திற்காக இதெல்லாம் செய்து விட்டாரா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இந்த பெண்மணி ஒரு படித்த பட்டதாரி, எம்ஏ படிச்சிருக்கிறார், பிஎட் படிச்சிருக்கிறார், திருமணத்திற்கு அப்புறமும் படிச்சிருக்கிறார். இவருடைய கணவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. எங்களுடைய சேனல் பார்ட்னர்னால் லல்லன் டாப் போட்டிருக்கிறார்கள், அதை பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு புரிய வரும். என்னுடைய மனைவி ஒரு இன்டெலிஜென்ட் பெண்மணி. எனக்கும் என்னோட மனைவிக்கும் எப்போவுமே எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்லை. மாமியாரோட கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குமே ஒழிய வேறு எந்த பிரச்சனையும் வராது. என்னுடைய குழந்தை 2வது பிறந்த குழந்தை, இதற்கு முன்னாடி ஒரு பெண், அதுக்கப்புறம் சுபம் இறந்து போனார். 3வது இப்போது டிசம்பர் மாதம் பிறந்த ஒரு 10 மாத குழந்தை, 11 மாத குழந்தை. அந்த குழந்தையை கீழே இறக்கியே விட மாட்டாராம். அந்த அளவில் அந்த குழந்தை மீது பாசத்தை தெளிக்கக்கூடிய தாயாராக தான் இருந்தார். कुछ नहीं, कोई साइको नहीं, उसमें कोई बीमारी नहीं, इंटेलिजेंट है, मर्डर करती और छुपाती रही, समझ में नहीं आने दिया। जब इतने लोगों को समाज है, किसी को भी समझ में नहीं आने दिया. கணவர் மட்டுமல்ல, கணவருடைய அண்ணன், கொழுந்தனார், மூத்த கொழுந்தனார், அவரும் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் எங்களால் நம்பவே முடியலையே. हम जैसे 30 तारीख को तो शादी में आ गए थे, ये 30 तारीख को आई थी अपने घर से वहाँ गार्डन में। वहां से फिर ये इसको घर ले गए। अगले दिन बारात चढ़नी थी। जब बारात से पहले 2 पूजा होती है ना, ये उसी टाइम पे मेरी लड़की को बैग आके ले गई. அந்த அளவில் இந்த 4 குழந்தைகளை இந்த பெண்மணி கொன்றிருக்கிறார். ஒரு சீரியல் கில்லர், ஒரு சைக்கோ சீரியல் கில்லர். சிந்தித்து பாருங்கள். இந்த பெண் டீச்சருக்கு படிச்சிருக்கிறார், பிஎட் படிச்சிருக்கிறார். ஏதோ தப்பித்தவறி ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த பெண்ணிற்கு வேலை கிடைத்திருந்தால் அங்கேயும் ஏராளமான அழகான குழந்தைகள், சுட்டி செய்யக்கூடிய குழந்தைகள், ரொம்ப ஸ்மார்ட்டான குழந்தைகள்லாம் இருப்பார்கள். அப்போ எத்தனை குழந்தைகளை இந்த பெண் கொன்றிருப்பார் என்று இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுக்கு ஃபோனும் செய்து மிரட்டி இருக்கிறார். யார் இந்த பெண் என்று யாருக்குமே தெரியாதாம். ஏதோ ஒரு விதத்தில் வாய்ஸ் மாடுலேஷன் செய்து வெவ்வேறு நம்பர்களில் அப்படியெல்லாம் இந்த பெண்மணி வேலை பார்த்து இன்றைக்கி இந்த பெண்மணி ஹரியானா போலீஸ் கைதில் இருக்கிறது. டிசம்பர் 6ஆம் தேதி வரை இந்த பெண்ணிற்கு ஒரு ரிமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கஸ்டடியல் ரிமாண்ட். ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பை பானிபத் அண்ட் சோனிபத் இன்வெஸ்டிகேஷன். இதுவரை எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் செய்யப்படவில்லை. இந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிந்து அதற்கான சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்படும் போது அதையும் தாண்டி இந்த விவகாரத்தில் வரக்கூடிய மற்ற திருப்பங்கள், இந்த 4 குழந்தைகள் மட்டும்தானா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 குழந்தைகள், இதை தாண்டி வேறு எத்தனை குழந்தைகள் என்கிற அந்த விசாரணையை இப்போ போலீஸ், ஹரியானா போலீஸ் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் இதுவரை இந்த குடும்பத்தை வந்து பார்க்கவில்லை. அவர்கள் எந்த விதமான கான்டாக்டிலும் கிடையாதாம்.
இன்னும் ஒரு சில இடங்களில் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கும் இந்த பெண்ணை பற்றி இப்படியெல்லாம் ஒரு பெண் இருக்க முடியுமா என்கிற கேள்வியை தான் அவர்களும் கேட்கிறார்களா? இப்போ சிந்தித்து பாருங்கள், யாரை நம்ப முடியும் என்று. சைக்கோ அல்ல சீரியல் கில்லர், இவர்கள் யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள். எப்படியாப்பட்ட நபராக இருந்தாலும் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு முறையும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். பட் இந்த இடத்தில் தன்னுடைய குழந்தையையே இந்த சீரியல் கில்லர் கொன்று விட்டார். அப்போ யாரை நம்ப முடியும்? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதையும் தாண்டி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் அல்ல ஹாய் ஹலோ வணக்கம் வழியாக இந்த வீடியோவை உறுதி செய்வதற்காக, சப்போர்ட் செய்வதற்காக கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.